ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஃபென்னும் ஷியாவும் ஸ்கூலில் ஒட்டியிருக்க போஸ்டர் வந்து பார்க்குறாங்க. அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலன்னு அவங்களோட நேம் எல்லாம் போட்டிருக்கு. ஃபென்னோட நேம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து சொல்கிறான், என்னெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணாங்க, நான் தான் வரலன்னு தானே சொன்னேன், இந்த ஃபீச்சர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, என்ன போய் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு அவன் கோவப்படுறான். அப்போ ஷியா சொல்கிறா, அங்கே பாரு என்னோட பேரும் தான் போட்டிருக்காங்க, ஆனால் என்னையே அவங்க பியானோவில் செலக்ட் பண்ணாமல் வேறு இதுலேயும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு அவள் கேட்குறா. அப்புறமா அவள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் ஓப்பன் பண்ணால் ஃபீச்சர் யாருன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ, அட இது நம்ம அங்கிள் ஆச்சு, இவர் தான் ஃபீச்சரா அப்படின்னு இவ வேகமாக ஃபீச்சரை பார்க்க போகிறா. இவன் வந்து கேட்குறா, ஏன் அங்கிள் இத்தனை நாள் சொல்லலை, நீங்கள் தான் ஃபீச்சர்னு கேட்டால் அவர் நீ கேட்கவே இல்லையம்மா, அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்கிறாரு. சரி என்னையே பியானோவில் சேர்க்கலை, என்னையே வேறு எதுலேயே போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பியானோலாம் வராதுமா, அதனால தான் நான் உன்னை இதில் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களே நிறைய டீமாக இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபீச்சர் வந்து டீம் ஏவை வந்து பார்க்கலான்னு வந்திருக்காரு. டீம் ஏவோட கண்டக்டராக நம்ம டியான் தான் வந்து இருக்கான். இவனும் வந்து எல்லாருக்கிட்டேயும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே நல்லா தான் வந்து வாசிச்சிட்ருக்காங்க. நம்ம ஃபீச்சரும் வந்து இவங்க எல்லாரும் வாசிக்கிறதையும் பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுற பையன் மட்டும் அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி ட்ரம் ஸ்டிக்கெல்லாம் உடைச்சிட்டு லாலிபாப் வச்செல்லாம் அவங்க தட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து டியானுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அவன் வந்து உடனே அவனை வெளில போக சொல்லிட்டான். ஆனால் ஃபீச்சருக்கு வந்து அவன் அப்படி ப்ளே பண்ணுறது தான் பிடிச்சிருந்துச்சு. இவன் வந்து இப்படி அவனை வெளில அமிச்சதும் ஃபீச்சர் வந்து மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு, அவன் தான் வந்து உண்மையாக அவனோட மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸோடு சேர்த்து ப்ளே பண்ணுறான், இவனுக்கு அது புரியாமல் தான் அவனை இப்போ வெளில அமிச்சிட்டான்னு அவரே நினச்சி பார்த்துக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஷியாவை பார்க்கலான்னு வரான். அப்போ ஷியாவும் ஃபென்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறோம்ல, இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு, கனவுல தான் நடக்கும் உங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் எப்படி தெரியுமா ப்ளே பண்ணுறீங்க, ரொம்பவே கேவலமாக இருக்குது, ஒழுங்காக ப்ளே பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் நீ வயலின் வாசிக்கிறியே ரொம்பவே மோசமாக இருக்குது, ஒழுங்காக இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வின் பண்ண முடியும்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஃபென்னும் வந்து கோவத்தில், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணால் எனக்கு ப்ளே பண்ணி காமிங்களேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் ப்ளே பண்ணி காமிக்கிறான், சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறான். இதுக்கப்புறம் ஃபென்னாலேயும் எதுவுமே பேச முடியல. அவனும் வந்து சரி என் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டிலேருந்து வந்து வெளில வரான். பார்த்தா அங்கே ஷியா வந்து நடுங்கிட்டே நிற்கிறா. உனக்கு என்ன ஷியாவா உள்ளன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் டெம்பரேச்சர் செக் பண்ணால் அவளுக்கு வந்து ஃபீவர் அடிக்குது ரொம்பவே. சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றான். அதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை இன்றைக்கி தான் வந்து ஃபென்னோட செலெக்ஷன் நடக்குது, நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறா. அவனும் வந்து சொல்லி பார்க்குறான், உன்னால் இப்போதைக்கு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியாது, உன் பாடி கண்டிஷன் அப்படி இருக்குது, நீ ரெஸ்டடுன்னு சொல்கிறப்போ இல்லை நான் போவேன், எனக்கு வந்து இது இப்போவே சரியாயிரும், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா. அது எப்படி இப்போவே சரியாகும், வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறப்போ அதெல்லாம் போயிடும், நீங்கள் ஒரே ஒரு கிஸ் கொடுத்தாலே போதும், என்னோடய ஃபீவர்லாம் பறந்து போயிடும்னு இவ சொல்கிறா. நம்ம ஹீரோவும் வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் அவன் வந்து இவ எதை விளையாடுறா போலன்னு அவனும் விட்டுட்டான். எப்படியோ நம்ம ஹீரோயினும் வந்து அந்த ஃபீவர்லேயே வந்துட்டான். ஃபென்னே வந்து சொல்கிறான், நீங்கள் இப்போ வர வேண்டாம் விடுங்க, இந்த செலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனில் எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்கிறான். நம்ம ஷியாவும் ஃபென்னும் வந்து பாவமாக நம்ம ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. இவனுக்கு வந்து புரிஞ்சு, சரி நானே ஹெல்ப் பண்ணுறேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்னும் ஹீரோவும் சேர்ந்து அந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணனால நம்ம ஃபென்னையும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ஃபென் வந்து அவன் செலக்ட் ஆனதுனால எல்லாருக்குமே வந்து ட்ரீட் வைக்கிறான். அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், யார் இந்த சின்ன பையன், இவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்போ அவன் வந்து சொல்கிறான், நானும் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, என்னை பார்த்தா உங்களுக்கு சின்ன பையன் மாதிரியே தெரியுதுன்னு கேட்குறான். ஷியா வந்து சொல்கிறான், பாவம் அவனும் ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு இப்போது தங்குறதுக்கு இடம் கூட இல்லை, ப்ளீஸ் அவன் இங்கே இருக்கட்டும்னு அவன் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து இவனுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்க முடியாமல் ஒழுங்காக வெளில போங்கடா 3 பேருன்னு 3 பேர்த்தையும் வெளில தள்ளி கதவை சாத்திட்டான். அடுத்து வந்து இவன் குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போடுறதுக்காக கீழே வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் என்னடானா ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அவங்க அக்கா கிட்ட. நீ ஒன்றும் பயப்படாதக்கா, நான் வந்து இப்போது சேஃபாக என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்கான். ஆனால் பாவம் அவன் ரோட்டில் தான் உட்காந்துருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி உள்ளே வா, ஆனால் நீ சோஃபாவில் தான் தூங்கணும்னு சொல்லிவிட்டு அவனையும் வந்து கூட்டிகிட்டு போகிறான் உள்ளே.
நம்ம ஹீரோயின் வந்து ஃபிஷ்ஷுன்னு ஃபிஷர் பின்னாடியே சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அவரும் வந்து சொல்கிறாரு, என் பேர் ஃபிஷ் இல்லைன்னு சொல்கிறப்போ, பரவாயில்ல எது வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் ஏன் வந்து லீசன்யானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் அனுமதிக்க மாட்டீங்க ப்ளீஸ்னு இவ கெஞ்சிட்ருக்கா. அடுத்து நம்ம ஃபிஷர் வந்து டீம் எஸ்ஸுக்கு தான் வந்திருக்காரு. இந்த டீம் எஸ்ஸில் தான் நம்ம ஹீரோயின் அப்புறம் ஃபென் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஃபிஷரும் வந்து டீம் எஸ்ஸில் இருக்கிற எல்லாரு கூடயுமே ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம ஷியா, ஃபென் அப்புறம் அந்த சின்ன பையன் 3 பேர் சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. வீடே வந்து நாஸ்திப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவாலேயே முடியல, ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டுட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. வீடெல்லாம் அப்படி குப்பையாக ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான், அட பாவீங்களா, நான் எப்படி இருந்த மனுஷன்டா, ஒரு காலத்தில் ஒரு சின்ன டஸ்ட் பட்டா கூட எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவனும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். டியான் வந்து ஃபிஷர் கிட்ட சொல்கிறான், நீங்கள் திரும்பவும் வாங்க எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க, அன்றைக்கி வந்து என்னால் சரியாக உங்கள் முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அதுக்கு அவரும் வந்து சரிப்பா இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் வந்து கேட்குறான், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த டீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஏவா இல்லை எஸ்ஸான்னு கேட்குறான். அவர் வந்து சொல்கிறாரு, நான் எஸ்ன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறப்போ இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அந்த டீமுக்கு போயிடுவேன்னு சொல்லிடுறான். என்ன இப்படி சொல்லிட்ட, அப்போது உனக்கு உங்கள் டீமை பற்றி எந்த கவலையுமே இல்லையான்னு கேட்குறாரு. அவனும் வந்து இல்லை, எங்கள் டீம் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து ஜெயிக்கிற பக்கத்து தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கே வந்து போயிட்டா. அப்போ வந்து என்னடானா நம்ம ஃப்ரெண்டு, அந்த குட்டி பையன், ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவோட சாங்கை தான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஃபிஷரும் வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே என்னதான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலுமே உனக்காக தான் இந்த சாங்கை வந்து பாடிட்டுருக்காங்க. ஷியா தான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, அதனால தான் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்னு அவரும் வந்து சொல்கிறாரு. நீ நாளைக்கு வந்து டீம் எஸ்ஸுக்கு வந்து வந்துரு, நீ தான் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக ஃபிஷர் வந்து நம்ம ஹீரோவை வந்து டீம் எஸ்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் தான் வந்து லீசன்யான், இனி இவன் தான் வந்து உங்களுக்கு கண்டக்டராக இருந்து உங்களை கைட் பண்ணுவான்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாரும் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ ஆளாளுக்கு ஒரு விதமாக வாசிக்கிறானுங்க. அது கேட்கவே முடியல. ஹை பிச்சில் போட வேண்டிய மியூசிக்கை லோ பிச்சாகவும், லோ பிச்சில் போட வேண்டிய மியூசிக்கை ஹை பிச்சாகவும் ஊடால என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானுங்க இவனுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லீசன்யான் வந்து போதும் நிறுத்துங்க, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அடுத்து வந்து ஒரு புது கேரக்டரை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் ஜோயா. இவனும் வந்து டீம் எஸ்ஸில் தான் வந்து இருக்கா. இவன் வந்து வேகமாக டைம் ஆச்சுன்னு வந்துட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. அப்போது ஒரு பையன் வந்து இவளை பிடிச்சிட்றான். ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் நல்ல வேலை பிடிச்சிங்க, நீங்கள் மட்டும் பிடிக்காமல் நான் கீழே விழுந்திருந்தேன்னா என்னோடய வயலின் வந்து உடஞ்சிருக்கும், அதை ரிப்பேர் பண்ணுற காசு கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு டைம் ஆச்சு, நான் இப்போ உடனே போயாகணும்னு அவள் வந்துடுறா. எல்லாரும் வாசிக்கிறாங்க, கேவலமாக வாசிக்கிறாங்க. லீசன்யானும் வந்து பொறுத்துட்டே இருந்தான், ஆனால் அவனாலே வந்து முடியல. பொறுத்தது போதும், பொங்கி எழுதான்ற மாதிரி அவனே வந்து போதும் எல்லாரும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா நீலாம் காலையில் சாப்பிட்டு வந்தியா இல்லையாம்மா, கொஞ்சம் நல்லா தான் வாசியேம்மா, சவுண்டே கேட்கலன்னு சொல்கிறான். இன்னொரு பையனை என்னடானா கூப்பிட்டு, நீ ஒழுங்காக அந்த ஸ்கோரை பார்த்து வாசிடான்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்டயே ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவங்களோட குறையை சொல்லிகிட்டே இருக்கான். கடைசியாக எல்லாரையும் திட்டி முடிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கும்போது ஜோயா வந்து வந்துடுறா. அவன் உள்ளே வரலாமான்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோ வந்து வரக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு நீ வருவியா, நீ வர வரைக்கும் நாங்கள் என்ன எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்போமா, நீ வரக்கூடாது, நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவளை திட்டி அமுச்சிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபிஷரும் போதும் லீசன்யான், நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகுன்னு சொல்கிறாரு. லீசன்யான் பண்ணதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு லீசன்யானுக்கு பதிலாக இவர் மன்னிப்பும் கேட்குறாரு. இவனும் வந்து சொல்கிறான், நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னு சொல்கிறப்போ, நீ எந்த தப்புமே பண்ணலையா, அந்த பொண்ணு அப்படி திட்டி வெள்ளமிச்சியே, அதுவே நீ பண்ண பெரிய தப்பு தான், நீ போய் இப்போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவனும் போய் உக்காந்துட்டான் சரின்னு. ஃபிஷர் வந்து ஒருத்தரையாக கூப்பிட்டு அவங்கவுங்க பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சாஃப்டாக சொல்கிறாரு. ஹீரோவே வந்து ஆச்சரியமாக பார்க்குறான், எப்படி ஃபிஷருக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமுமே தெரிஞ்சிருக்குன்னு.
அவரும் அப்புறம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இவனுக்கே வந்து புரியுது, ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி திட்டுறனாலேயோ இல்லை அவங்கள வெளில அனுப்புறதுனாலேயோ எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ பிகினர்ஸ் தான். ஃபீஷர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு இப்போ வந்து ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னு லீ சென் யான் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அவனோட தப்பை. அடுத்து வந்து லீ சென் யான் வந்து இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா ஃபீஷர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். அவரும் வந்து சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் திரும்ப வந்து கேட்குறான், அப்போ நான் வந்து இந்த டீமில் இருக்கேன் தானே, நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண இனிமேல் வரலாம் தானேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாரு. என்னன்னா நம்ம ஜோயாவை வந்து திரும்ப வந்து இவன் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் ஜோயா வந்து டெய்லியுமே லேட்டாக தான் வந்து வந்துட்டுருக்கா, சீக்கிரமாகவே போயிடுவா. அந்த காரணத்தையும் இவன் வந்து கண்டுபிடிக்கணும். அவளை வந்து இனி இவன் லேட்டாகவே வரவிடக்கூடாது. இதுதான் வந்து ஃபீஷர் வந்து சொல்கிறாரு இவனுக்கு கண்டிஷனாக. இதெல்லாம் வந்து நீ கரெக்டாக பண்ணாதான் உனக்கு வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராவில் வந்து இந்த டீமில் வந்து இடம், அப்படி இல்லைன்னா உன்னை தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த டீம்லேருந்து தூக்குவேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இதெல்லாம் வந்து டியான் வந்து ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஃபீஷர் இப்படி சொல்லிட்டாருன்னு லீ சென் யான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறப்போ அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, கவலைப்படாத நான் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி பேசி பார்க்குறேன்னு சொல்கிறா. எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறப்போ அவள் வந்து ரெண்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கா, அவள் வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் போகிறான்றத கேள்விப்பட்டேன், ஒரு கடை தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவள் அங்கே தான் இருப்பா, வாங்க நம்ம எல்லோரும் போகலான்னு இவள் வந்து கூட்டிகிட்டு போகிறா. இவங்க எல்லாரும் ஜோயாவை போய் பார்த்துட்டு அவளை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம லீ சென் யான் தான் எல்லாருக்குமே வந்து சமைச்சு கொடுக்குறான். எல்லாருக்குமே அவனோட சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. நீங்கள் எப்படி சீனியர் இப்படி நல்லா சமைக்கிறீங்கன்னு அந்த பொண்ணுமே வந்து கேட்குறா. அடுத்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ ஏன் இவ்வளோ பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பார்க்குற, நீ ரொம்ப ஏழையா அப்படின்னு கேட்டுடுறா. ஃபென்னு வந்து சொல்கிறான் திடீர்னு, இல்லை அவளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும் அதனால தான் அவள் போவான்னு இவனும் வந்து சொல்கிறான். அவள் வந்து அப்போ வந்து சொல்கிறா, இல்லை என்னோடய டியூஷன் ஃபீஸை வந்து நான் கட்டணும், நான் காலேஜ் படிக்கிறேன்ல, என்னோடய ஃபீஸை வந்து நானே கட்டிக்கணும், அது மட்டும் இல்லாமல் டபுள் பேஸ் வந்து ப்ளே பண்ணணும், எனக்கு அதுதான் வந்து ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ அதுதான் உன் ட்ரீம்னா நீ அதில் தான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏன் இப்படி பார்ட் டைம் ஜாபெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஃபென்னும் வந்து சொல்கிறான், அவள் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணலையே, அவளோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவள் வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறா, இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன அவள் டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு கேட்குறப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், அவளோட ட்ரீம் எதுவோ கொஞ்சமாச்சும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதில் இவளால் அச்சீவ் பண்ண முடியும், இவள் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வெறும் ஃபீஸ் கட்டுறதுலே போயிட்டு இருந்தா எப்படி இவளால் அச்சீவ் பண்ண முடியும், வேஸ்ட்டு தான், இதுக்கு பேசாமல் இவள் காலேஜை குவிட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லைனா இவள் வந்து இந்த ரெண்டத்தையுமே மேனேஜ் பண்ண கற்றுக்கணும், பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும், அதே நேரம் வந்து இவள் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ப்ராக்டிஸும் பண்ணணும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவள் அப்படி பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு, அதனால இவளோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான்னு இவன் வந்து திட்டிகிட்ருக்கான். இதை கேட்டுட்டு ஷியாமே வந்து கோவப்பட்டு நம்ம ஹீரோவை வந்து போட்டு அடிக்கிறான், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்கிறா. அந்த பொண்ணும் வந்து நான் எனக்கு போதும் சாப்பாடு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவள் அழுதுகிட்டே வெளில போயிட்டா. ஃபென்னும் வந்து திட்டுறான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா, அந்த பொண்ணு எப்படி அழுதுகிட்டே போகிறா பாருங்கன்னு அவனும் திட்டுறான். ஆனால் அந்த குட்டி பையன் மட்டும் சொல்கிறான், எனக்கு ஏதோ சீனியர் ஏதோ ஒரு காரணத்தினால தான் அப்படி சொல்லியிருக்காரோன்னு தோணுதுன்னு சொல்கிறான். ஷியாவும் வெளில போயிட்டு ஜோயா கிட்ட வந்து சொல்கிறா, என்னை மன்னிச்சிரு, லீ சென் யானுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் அப்படிலாம் பேசினதுக்கு, நீ வா உள்ள நம்ம போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்றப்போ அவள் இல்லை நான் வரல, அவர் சொன்னது கரெக்டு தான், எனக்கு வந்து ரெண்டத்தையுமே மேனேஜ் பண்ண தெரில, ஆனால் நான் இனிமேல் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன், நான் என் ட்ரீமையுமே வந்து அச்சீவ் பண்ண போகிறேன், என்னால் முடியும்னு நான் நடத்தி காட்டுவேன் பாரு அப்படின்னு அவகிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வேணும்னே தான் சொல்லியிருப்பான், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பொண்ணு ரெண்டையுமே வந்து விடாமல் ரெண்டுலேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவான்னு. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து டீம் எஸ்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோயா வந்து வந்திருப்பான்னு இவன் எதிர்பார்த்து பார்க்குறான். ஆனால் ஜோயா வந்து வரல.
அப்போ ஹீரோயினும் வந்து வேகமாக நம்ம ஹீரோ கையை பிடிச்சி என் கூட ஒரு நிமிஷம் வாங்கன்னு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. எங்கன்னா டீம் ஏக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. பார்த்தா அங்கே வந்து ஜோயா உட்காந்து கான்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவள் வந்து சைன் போடுறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்கா. டியான் தான் வந்து வீட்டுக்கே போய் நம்ம ஜோயா கிட்ட வந்து சொல்லியிருப்பான், நீ எங்கள் டீமுக்கே வந்துருன்னு. ஜோயா வந்து இந்த முடிவெடுத்ததுக்கான காரணமே அவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஜோயாவும் சரின்னு அவங்க டீமுக்கே போகலான்றதுக்காக இப்போ சைன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கா. ஷியா வந்து சொல்கிறா, வேணாம் ஜோயா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம டீம்லேயே இரு, லீசன்யான் நீயாச்சும் இவகிட்ட சொல்லேன்னு சொல்கிறப்போ லீசன்யான் வந்து சொல்கிறான், நம்மளாம் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவளுக்கு எங்கே வந்து இருக்க பிடிச்சிருக்கோ அவள் அங்கேயே வந்து இருக்கட்டும், விடு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு ஜோயா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறனால தான் அந்த டீமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறான்னு. இவனும் அதை நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து தீயிற ஸ்மெல் வருது. என்னடா நம்ம வீட்டிலேருந்தா தீயிற ஸ்மெல் வருதுன்னு இவன் பார்த்தா அது இவன் வீட்டிலேருந்து வரல, மேலே நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து வருது. இவனும் வேகமாக போகிறான். இவன் ஃபாஸ்ட்டாக டோர் ஓப்பன் பண்ணதில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே தான் இருந்திருப்பா போல். அவளோட தலையிலேயே வந்து டோர் பட்டு அவளும் வந்து கீழே விழுந்து கிடக்கிறா. இவனும் வேகமாக நம்ம ஹீரோயினோட ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவளையும் வந்து கூப்பிட்டுட்டு இவனோட வீட்டுக்கு வந்துட்டான். உனக்கு என்னாச்சு, ஏன் உங்கள் வீடு அவ்வளோ புகையாக இருந்துச்சு, நீ என்ன பண்ணன்னு கேட்குறப்போ நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் வெறும் நூடுல்ஸ் தான் சமைச்சேன்னு அவள் சொல்கிறா. வெறும் நூடுல்ஸ் தான் சமைச்சியா, அதுக்கா உங்கள் வீடு அப்படி புகையாக இருந்துச்சு, நான் கூட ஏதோ நீ செத்துட்டியோன்னுலாம் நினச்சனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவளும் வந்து சொல்கிறா, ஜோயா வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவெடுத்தா நல்லாயிருக்கும், அவன் நம்ம டீம்லேயே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஏன் அவள் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறான்னு எனக்கு தெரியலன்னு இவள் வந்து சேடாக சொல்கிறா. அவளுக்கு வந்து அந்த டீமில் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க, மேபி அதனால தான் அவள் வந்து சேஞ்ச் பண்ணுறான்னு ஹீரோ வந்து கரெக்டாக சொல்கிறான். ஆமாம்ல, அவள் வேற நிறைய பார்ட் டைம் ஜாபெல்லாம் போயிட்டுருக்கா, அவள் ரொம்பவே கஷ்டப்படுறா, அவளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இருந்தாலும் அவள் நம்ம டீமில் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு இவ வந்து அவளை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கா. இவனும் வந்து சரி விட, மற்றவங்கள பற்றி நீ அதிகமாக நினைக்காம உன்னை ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து கண்டக்டர் ஆனதுக்காக ஷியா அப்புறம் ஃபென்லாம் சேர்ந்து டீம் எஸ்ஸில் இருக்கிற கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டு ட்ரீட் மாதிரி வந்து வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை டீம் எஸ்ஸுக்குன்னே தனியாக ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்லேயும் வந்து போட்டுடுறாங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஜோயாவும் வந்து இருப்பா. அவளும் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறா. நம்ம ஹீரோ வந்து நல்லா குடிச்சிருந்தனால ஃபென்னும் ஹீரோயினும் சேர்ந்து தான் வந்து ஹீரோவோட வீட்டில் வந்து போடுறாங்க அவனை. ஃபென்னும் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயினும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரி நம்மளும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவளும் போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான். அவளை வந்து கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போகாத, என்னை விட்டு போகாதன்னு சொல்கிறான். இவளும் வந்துட்டு அவன் ஏதோ நிஜமாவே பேசுகிறான்னு நினச்சி இவளும் படுத்து என்ன தான் பேசுகிறான்னு கேட்டுட்ருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து மெதுவாக கிட்ட வரான். இவளும் சரி அவன் வந்து கிஸ் பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு இவளும் கண்ணை மூடுறப்போ நம்ம ஹீரோ வந்து வேகமாக நம்ம ஹீரோயினோட தோளில் சாஞ்சு ஃபீஷர் என்னை வெளில அமிச்சிடாதீங்க ஃபீஷர், நானும் இந்த டீமில் இருக்கணும்னு சொல்லி அழுகிறான். நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் என்னை வெளில மட்டும் அமிச்சிடாதீங்க இந்த டீமில் இருந்துன்னு இவன் அழுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வந்து சிரிக்கிறா. அடுத்து நம்ம ஃபென் வந்து டீம் ஏ பக்கமாக நடந்து போயிட்டுருக்கான், நம்ம ஜோயா வந்து கூட்டிகிட்டு வரணுன்னு. அவன் அங்கே போய் பார்க்குறப்போ ஜோயா வந்து இல்லை, அந்த பாப்கட் பொண்ணு தான் வந்து இருக்கா. அவன் வேகமாக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ ஜோயா தான் வேணும், அவளை வந்து திரும்ப கொடுங்க எங்கள் டீமுக்கே, நீங்கள் எப்படி அவளை வந்து எங்கள் டீம்லேருந்து இப்படி உங்கள் டீமில் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவளாக தான் வந்தா, நாங்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த சின்ன பையன் வந்து வரான். அவன் வந்தோடனே அவன் வந்து வேகமாக இந்த பாப்கட் பொண்ணை வந்து அக்கான்னு வந்து கூப்பிட்றான். ஃபென்னும் வந்து சொல்கிறான், என்னது அக்காவா, இவங்க வந்து உன்னோட அக்காவா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்ன பையனும் வந்து கேட்குறான், நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறப்போ 2 பேரும் அட் அ டைமில் நோன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜோயா வந்து பார்ட் டைமாக வேலை செய்கிறாள்ல, அந்த கடையில் வந்து கூட்டமே வரலன்னு அவளோட மேனேஜர் வந்து அவளை வயலின் வாசிக்க சொல்லிடுறாங்க. அதை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடைக்குள்ளே வருவாங்கன்னு.
அப்போது அந்த இடத்துக்கு ஜோயாவை பார்க்கலான்னு இவனுங்கெல்லாம் போயிருக்கிறப்போ அந்த கடைக்குள்ளே போய் கேட்டு பார்த்தா அவள் வந்து வெளில வயலின் வாசிச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. இவனுங்களும் போய் பார்க்குறானுங்க. பார்த்தா அவள் பாவமாக வந்து தனியால் வயலின் வாசிச்சிட்ருக்கா. இவள் தனியாக வயலின் வாசிக்கிறத அங்கே யாரும் நின்று கேட்க கூட மாட்றாங்க. லீசன்யன் வந்து சொல்கிறான், நம்ம எல்லோரும் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல், சரி வாங்க நம்மெல்லாம் யாருன்னு காட்டுவோன்னு இவனுங்க எல்லாருமே போய் சேர்ந்து ஜோயாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஃபென்னு வயலின் வாசிக்க, அந்த சின்ன பையன் ட்ரம்ஸ் போட, நம்ம ஹீரோ வந்து பியானோ ப்ளே பண்ண, நம்ம ஹீரோயினும் அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் போட, அந்த இடமே ஒரு மினி கான்சர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இவங்களோட மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து வராங்க. எல்லாருமே வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இவங்களோட மியூசிக்கை வந்து கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜோயாக்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு வந்து ஃபீஷரும் வந்திருப்பார் போல். யாரா இவ்வளோ நல்லா மியூசிக்லாம் வாசிக்கிறதுன்னு வந்து பார்த்துட்டு இவங்க தான் தெரிஞ்சோன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் சிரிச்சிட்டு வந்து போகிறாரு. இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.